நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய பேச்சு வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட பல நேரங்களில் வந்து ரசிக்கக்கூடிய விதத்தில் ரொம்ப இயல்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த வகையில் கடந்த தேர்தலின் பொழுது ஒரு பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. அப்போது அந்த பகுதியில் திமுகவினுடைய ஒரு வாகனம் வந்து கிடக்குது. திமுகவினுடைய விளம்பர வாகனம், தேர்தல் தொடர்பான விளம்பரங்கள் இருக்கக்கூடிய எல்இடி கொண்ட வாகனம் வந்து கிடக்குது. அதில் 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்க வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய பசங்களாக தான் இருக்கும். நிர்வாகிகளோ எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க வந்து இது சீமான் வந்து பேச்சை நிறுத்திட்டு அந்த வாகனம் போகும்போது பார்க்குறாரு. அந்த வாகனத்தில் வந்து பாட்டு ஓடுது. திமுகவினுடைய பிரச்சார பாடல், அப்போதைய பாடல் வந்து ஓடுது. அந்த பசங்க சீமானை பார்த்தோன்னே கை காட்டிடுறாங்க. கை காட்டினோடனே இவர் அவருக்கே உரிய பாணியில் அந்த சிரிச்சுக்கிட்டே வந்து இனிமேட்டு நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வெற்றி முழக்கத்தை வந்து காட்டியிருந்தார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த தேர்தலில் இப்போ தென்காசி தொகுதியில் வந்து வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, வேட்பாளர் வந்து படித்த பிள்ளையை கொண்டு வந்திருக்கேன், பல் மருத்துவர், இவங்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தீங்க, வெற்றி பெற்றாருன்னா விஷப்பற்கள் எல்லாம் வந்து பிடுங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே சலசலப்பு அந்த கூட்டத்தில். என்னன்னு பார்த்தா ஒரு லாரி ஒன்று போகுது. அந்த லாரியை போகிறத பார்த்தோம்னா அந்த அங்கே இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் வந்து சலசலப்பாக பேசுகிறாங்க. உடனே சீமான் பேச்சை நிறுத்திட்டு அந்த லாரியை பார்க்குறாரு. அந்த லாரியில் அப்படியே க்ளோஸ் ஷாட் வைக்கிறாங்க கேமரா பர்சன். அதில் வந்து ஜல்லிக்கற்கள் இருக்குது. அதை பார்த்தோன்னே சீமான் சொல்கிறாரு, அந்த பூமி தாயினுடைய மார்பகங்களை வெட்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறத பார்க்கும் பொழுது உனக்கு கோபம் வருது அப்படின்னா நீ வந்து என்னுடைய சின்னத்துக்கு வந்து ஓட்டு போடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பான்டேனியஸாக நடக்கக்கூடிய, இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தனக்கு ஆதரவான ஒரு இடமாக வந்து மாற்றி அந்த இடத்துல பேசியிருந்தார். இதை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நேரடியாக ஒப்பிட முடியாதுன்னாலும் கூட எனக்கு வந்து இலக்கணத்தில் வந்து தற்குறிப்பு ஏற்றணின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம படிச்சிருப்போம்ல. இயல்பாக நடக்கக்கூடிய விஷயத்தில் கவிஞர் வந்து தன்னுடைய கற்பனையை புகுத்தி அதை வந்து அந்த இடத்த வந்து விளக்கியிருப்பார். உதாரணத்துக்கு, போருடந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் வரும். கண்ணகியும் கோவலனும் மதுரை நகருக்குள்ளே போகும்போது அங்கே துணி காஞ்சிட்டு இருக்கும். அதில் அந்த கொடியில் காயக்கூடிய சிகப்பு கலர் துணி வந்து வேகமாக அசையும். அது என்னன்னா, வராதிங்க, எச்சரிக்கை, இங்கே வந்தால் வந்து கோவலன் இறந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் வந்து அந்த இடத்த பயன்படுத்தி இருப்பார். போருடந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை வந்து அதை ஞாபகப்படுத்துச்சு.